இப்போ இந்த சார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சார்ட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு மார்க்கெட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் கோட் இன் த மார்க்கெட். இட் இஸ் கால்ட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, முந்தைய காலத்தில் என்ன மார்க்கெட்டில் நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பேட்டர்னை ஒரு மார்க்கெட் ஃபாலோ போச்சுன்னா அதே பேட்டர்ன் தான் மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆனது இப்பயும் நடக்கும், இங்கேருந்து 100 வருஷம் ஆனாலும் அதே தான் நடக்கும். அதனால உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கீப்ஸ் ஆன் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டெக்னிக்கல்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை போய் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை வந்து நம்ம ஃபுல்லாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, இந்த சார்ட் இதோட கேரக்டர் இதுதான்றது புரிஞ்சிடும். இங்கே தான் கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வருது. கேரக்டர் அனாலிசிஸ்ன்றது ஒரு ஸ்கிரிப்ட்க்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. இந்தியன் மார்க்கெட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. கமாடிட்டிஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. கமாடிட்டிஸில் இருக்க ஒரு கமாடிட்டிக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி கரன்சி எடுத்திங்கன்னா கரன்சியில் ஒரு கரன்சிக்கும் யூரோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த மாதிரி ஒரு கரன்சிக்கும் கேரக்டர் இருக்குது. இது ஏன் இந்த கேரக்டர் வருது? எல்லாமே சார்ட் தானே, எல்லாமே ட்ரேடிங் தானே, ஏன் இந்த கேரக்டர் வருதுன்னா, கேரக்டர் இஸ் பீங் டிஃபைன்ட் பிகாஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர் ஆர் தேர். ஒரு சார்ட்டுக்கு பின்னாடியும் வித்தியாசமான ட்ரேடர்கள் இருக்காங்க. இதுக்காக தான் ஒரு சார்ட்டும் வித்தியாசப்படுது.